நான் பல டைம் நினைச்சிருக்கேன், ஏன் வந்து அவார்டு கொடுக்க மட்டும் கொடுக்குறாங்க, அரசியல்வாதிகளுக்கு ஏன் வந்து அவார்டு யாரும் கொடுக்கறதில்ல. பொதுவாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் நிறையா வந்து நெகட்டிவிட்டி இருக்குது பாலிட்டிஷியன்ஸை சுற்றி. பட் ஆனால் அரசியல்வாதியாக இருக்கிறதுனுடைய இன்னொரு சைடு வந்து எங்களுக்கு தான் தெரியும், அதில் அவ்வளவு சிரமங்கள் இருக்குது. எங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவர் ஒரு அம்மா மாதிரி ஒரு அந்த இடத்துல இருந்திருக்காரு, இன்றைக்கும் இருக்காரு. அவர் இல்லைன்னா அரசியலில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் புயலும் சூறாவளியும் தான் அடிக்குது. மக்களுக்கு பணி செஞ்சுருக்கிறவங்கிறத தாண்டி மக்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மாடர்னைஸ் பண்ணணும் எஜுகேஷனை அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு 100 பள்ளிக்கூடங்களில் வந்து நாங்கள் ஸ்மார்ட் போர்டு மாட்டினோம். ஜோதியை வந்து எந்த விதத்துலையும் கரைப்படுத்தாத ஒரு தலைவியாக, ஒரு லீடராக ஜோதி வந்து இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலேயே ஜோதி வந்து இந்த விருதுக்கு கூடுதல் தகுதியானவங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐயா அவர்களினுடைய கைகளால் யார், எந்த பாராளுமன்ற உறுப்பினர் எதற்காக இந்த விருதை வாங்குறாங்க, அவங்க கடந்து வந்த அந்த கரடு முரடான பாதை என்ன, தொட்டு இருக்கக்கூடிய சாதனைகள் என்னென்ன எல்இடி திரையில பார்க்கலாமாங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாவருக்கும் அஞ்சாத துணிவு என்ற பாரதியின் வரிகளுக்கு அணி சேர்க்கும் மனிதி கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள். எளிய பின்புலத்தில் இருந்து வந்த வலிய நெஞ்சுரம், கல்வி, பொது மருத்துவம் இரண்டையும் மேம்படுத்துவதை தன் உச்ச இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறார். கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமைக்குரியவர். இவரது முன்னெடுப்பில் கரூர் சட்டமன்ற தொகுதி கண்ட வளர்ச்சிகள் ஏராளம். மணப்பாறை, அரவக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் 2 கலைக்கல்லூரிகள் கொண்டு வந்தது. அரசு மருத்துவமனையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கியது. விபத்தில் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கும் வகையில் 276 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 15 மேம்பாலங்களை தன் தொகுதியில் கட்டி கொடுத்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்தது. நீர்த்தேக்க தொட்டிகள் அமைத்தது என மக்களின் தேவையறிந்து சேவையாற்றி வரும் தாரகை இவர். ஜோதிமணி அவர்களின் நாடாளுமன்ற செயல்பாடுகளாக 201 கேள்விகளை நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக எழுப்பியது, 74% வருகை பதிவேடு, 2 தனிநபர் மசோதாக்களை முன்மொழிந்தது என சிறப்பான செயல்பாடுகளால் மிளிர்கிறார். மேதகு தகைமையாளர், கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்களுக்கு தமிழ்நாடு டாப் எம்பி அவார்ட்ஸ் எழுச்சி விருது 2024 வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது பிரைம் 9 தமிழ் மற்றும் மின்னம்பலம். கேள்விகளின் நாயகி, கரூர் மண்ணின் ராசாத்தி, பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு எஸ் ஜோதிமணி அவர்கள். நல்ல ஒரு கைத்தட்டல் தாங்க. சாதாரண விஷயம் இல்லை, தனிநபர் இயக்கம். அவங்க அத்தனை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தும் களமாடி வரக்கூடிய அவர்களுக்கு இது அவர்களுக்கான விருது, அவர்களுக்கான தருணம். இந்த இனிய மாலை பொழுதில் இந்த சிறப்பான அங்கீகாரத்தை, மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்ன பேசின எல்லாரும் சொன்ன மாதிரி வழக்கமாக எங்களை அவார்டு கொடுக்க தான் கூப்பிடுவாங்க. நான் பல டைம் நினச்சிருக்கேன், ஏன் வந்து அவார்டு கொடுக்க மட்டும் கொடுக்குறாங்க, அரசியல்வாதிகளுக்கு ஏன் வந்து அவார்டு யாரும் கொடுக்கறதில்ல. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறை. நம்ம வாழ்க்கையில் என்னன்னாலும் நம்ம ஜெயரஞ்சன் சார் சொல்கிற மாதிரி தண்ணியில், அரிசியில், கல்லில் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அப்படி முக்கியமான துறைக்கு வந்து ஏன் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லைன்னு மேத்யூ அவர்கள் சொன்னாங்க. முன்ன வந்து அது பண்ணுனா பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி, அந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, அதற்கு முகம் கொடுக்கலாம் என்று நினைத்து துணிந்து இன்று மின்னம்பலமும் பிரைம் 9 தமிழ் ரெண்டும் சேர்ந்து இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க. அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது, இந்த அங்கீகாரம் ஏன் ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன்னா,
பொதுவாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் நிறையா வந்து நெகட்டிவிட்டி இருக்குது பாலிட்டிஷியன்ஸை சுற்றி. பாலிட்டிஷியன்ஸ்னாலே ரொம்ப மோசமானவங்க, மக்களோட எந்த சம்மந்தமும் இல்லாதவர்கள், அதில் நிறையா லஞ்சம் வாங்குறவங்க, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு மனநிலை தான் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. பட் ஆனால் அரசியல்வாதியாக இருக்கிறதுனுடைய இன்னொரு சைடு வந்து எங்களுக்கு தான் தெரியும். அதில் அவ்வளவு சிரமங்கள் இருக்குது. நிறைய நான் பார்க்குற நாடாளுமன்றத்தில் கட்சிகளை எல்லாம் தாண்டி மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த கிடைத்திருக்கிற அங்கீகாரம் என்பது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு சாதாரணமாக பஞ்சாயத்துலேருந்து 22 வயசில் தேர்தலில் போட்டியிட்டு நான் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட எனக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. சில தேர்தல்களை நான் வென்றும் இருக்கிறேன், சில தேர்தல்களை நான் தோற்றும் இருக்கிறேன். ஆனால் வந்து மக்கள் மத்தியில் வந்து தொடர்ச்சியாக வந்து பொது வாழ்க்கையில் இருக்கணும், மக்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற விருப்பம் வந்து எனக்கு எப்போவுமே மாறுனது கிடையாது. தொடர்ந்து இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் நிறையா வில்லிஃபிகேஷனுக்கு உள்ளாகியிருக்கேன். ரொம்ப ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் அட்டம்ப்டாக தொடர்ந்து எதிர்கட்சிகள் இருக்கிறவர்கள் எனக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துக்கு வருவாங்க, நாங்கள் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருப்போம், அது 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் நடக்கும். திடீர்னு ஒரு கட்சிக்காரர் உள்ளே வருவார், உடனே அதை வீடியோ எடுப்பாங்க, அதில் சில ஊடகங்கள் வந்து அதை போடுவாங்க. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு யூடியூப்க்கு சேனலுக்கு எதிராக நான் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். நடக்காத ஒரு விஷயத்தை தனித்தனியாக எடிட் பண்ணி 3 விதமான எடிட் பண்ணி அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. லக்கிலி அன்னைக்கு என்னோட ஒரு தம்பி அதெல்லாம் வீடியோ பண்ணியிருந்ததுனால எங்ககிட்ட ஃபுட்டேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கிறப்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நம்ம தொடர்ந்து பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த விருது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நான் முக்கியமானதாக பார்க்குறேன். இந்த விருது கிடைச்சதுன்னு சொல்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது எங்கள் அம்மா தான். அவங்களால தான் நான் இன்றைக்கி இங்கே நின்றுட்டுருக்கேன். அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக என்னை வளர்த்துவாங்க. எங்கள் தாத்தா ஒரு பெரிய காந்தியவாதி. எங்கள் அம்மா வாழ்க்கையில் வந்து அதை கடைபிடிக்கணும்னு ரொம்ப எங்கள் அம்மா தாத்தா எல்லாமே உறுதியாக இருப்பாங்க. மதிப்பீடுகளை வந்து மாற்றிக்கவே கூடாது அப்படிங்கிறதுல எப்போவுமே எங்கள் அம்மா சமரசமே இல்லாமல் இருப்பாங்க. அதனால் எங்கள் அம்மா நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதனால் என்னாலையும் வந்து மதிப்பீடுகளை மாற்றிக்க முடியறதில்ல, சமரசங்கள் செஞ்சுக்க முடியறதில்ல. அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். பட் அதையெல்லாம் எதிர்கொள்கிற ஒரு தைரியத்தையோடு தான் எங்கள் அம்மா என்னை வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்க இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த விருதை வந்து முதல்ல எங்கள் அம்மாவுக்கும் அடுத்து என்னுடைய தொகுதி மக்களுக்கு தான் நான் அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன். தொகுதி மக்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒரு அரசியல் மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருந்தால் களைச்சி போயிட்டோம்னா தொகுதியில் சுற்றி அலைஞ்சிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் போய் ஓய்வு எடுக்கலான்னு நம்ம நினைப்போம். எனக்கு வந்து அது அப்படியே நேர்மாறு. தொகுதியில் சுற்றி அலைஞ்சு களைச்சி போய் வந்தால் கூட திருப்பி ஒரு நாள் இருந்து நான் திருப்பியும் தொகுதிக்கு தான் போவேன். ஏன்னா அங்கே தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிறது. அங்குள்ள பெண்களும் இங்கே நீங்கள் பார்த்தீங்க, இந்த குழந்தைகளும் தான் நிறையா வந்து நம்ம மக்களுக்கு பணி செஞ்சுருக்கிறோங்கிறத தாண்டி மக்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம இங்கே நிற்க முடியுது. இப்போ இங்கே சொன்னாங்க கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கேன். 51% நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை நான் கல்விக்கு தான் ஒதுக்கியிருக்கேன். அது வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தால் கூட அது எழுதி கிடையாது. மக்கள் வந்து நிறைய வேறு தேவைகளோடு வருவாங்க. சாலைகள், சாக்கடைகள், குறிப்பாக நாடக மேடைகள் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். அது நம்ம முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கல்விக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, மருத்துவத்திற்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிற தன்மை அவங்களுக்கு இருந்தது. அதற்கப்புறம் வந்து அதை பாராட்டக்கூடிய தன்மையும் இருந்தது. அதனால் அவங்க எல்லாருமே ஒத்துழைச்சதுனால தான் இந்த மாதிரியான பணிகளை நம்ம செய்ய முடிஞ்சது. அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய தொகுதி மக்கள், என்னோட நிறைய பேர், எங்கள் கட்சிக்காரங்க, கூட்டணி கட்சிக்காரங்க, நிறைய ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி தலைவர்கள், இந்த மாதிரி பல பேர் பணியாற்றியிருக்காங்க. குறிப்பாக நான் ஜெயரஞ்சன் சாரையும் சொல்லணும். குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்து கல்வி, பொது மருத்துவம், இந்த 2 விஷயத்தில் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் அதற்காக நன்றி சொல்கிறேன். நான் பள்ளிக்கூடங்களுக்கு போகிறப்ப வந்து அதனோட இம்பேக்டை பார்க்க முடியுது. அதை வந்து நான் ஜெயரஞ்சன் சார்கிட்ட சொல்லுவேன். அந்த விதத்தில் வந்து ஒரு மாடர்னைஸ் பண்ணணும் எஜுகேஷனை அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு 100 பள்ளிக்கூடங்களில் வந்து நாங்கள் ஸ்மார்ட் போர்டு மாட்டினோம். 23 பள்ளிக்கூடங்களில் வகுப்பறைகள் கொடுத்தோம். அது இல்லாமல் லைப்ரரி, அங்கன்வாடி, கல்லூரிகளில் வகுப்பறைகள், கல்லூரிகளில் கழிப்பிடங்கள், இதுக்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அந்த 100 ஸ்மார்ட் கிளாஸுங்கிறது நீங்கள் வந்து ஒரு மதிப்பீடுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பெருசு கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுடைய கல்வி தரம் மேம்பட்டிருக்கு. நீங்கள் அங்கே போகிறப்ப அவங்களுடைய மகிழ்ச்சியை நம்ம பார்க்கணும். அது ரொம்ப நான் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அந்த லெவலில் வந்து நீங்கள் அந்த மாதிரி எல்லாருடைய ஒத்துழைப்பும்
கிடைச்ச ஒரு நல்ல ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்காக நான் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த ஒரு முக்கியமான ஒரு நன்றி நான் சொல்ல வேண்டியிருக்குது. அது எனது தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு. என்ன மாதிரி ஒரு அரசியலில் ஒரு பிடிவாதமான்னு சொல்கிறாங்க எல்லாரும், பட் நான் அதை வந்து சமரசமின்மைன்னு தான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு டஃப்பாக இருக்கிற ஒரு ஒரு அரசியல் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருந்துட்டு அதற்குரிய போராட்டங்கள் நடக்கிறப்ப அதுக்கு தொடர்ந்து வந்து அவர் ஒரு பெரிய ஊக்கமாக இருந்திருக்காரு. குறிப்பாக எங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவர் ஒரு அம்மா மாதிரி ஒரு அந்த இடத்துல இருந்திருக்காரு, இன்றைக்கும் இருக்காரு. அவர் இல்லைன்னா அரசியலில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் புயலும் சூறாவளியும் தான் அடிக்குது, நம்ம நிற்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைமை எனக்கு கிடைச்சிது. அதனால் அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இங்கே வந்து என்னோட தோழிகள், என்னுடைய நண்பர்கள், எனக்கு மூத்தவர்கள் எல்லாரும் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னோட மகிழ்ச்சியும் பகிர்ந்துக்கிறேன். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். அம்மாவை பற்றி சொன்னீங்க. எல்இடி திரையில் உங்கள் அம்மா உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அம்மா சார்பில், தொகுதி மக்கள் சார்பில் நாங்கள் சொல்றது ஒண்ணுதான். ஒலிம்பிக் ஜோதி போல அது எப்படி உலகம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கோ அப்படி எல்லா பிரச்சனைகளின் போதும் ஒலிம்பிக் ஜோதியாக இந்த ஜோதி மணி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அம்மாவின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். நீண்ட நேரம் நிற்க வச்சிட்டோம், மன்னிக்கணும். மகிழ்ச்சி நிகழ்ச்சியமான தருணமா போயிட்டு இருக்கு. நம்ம கரூர் எம்பிக்கு எவ்வளவு மகிழ்ச்சியோ அதை விட சிலருக்கு இன்னும் மகிழ்ச்சி. தொகுதி மக்களாக இருக்கட்டும், அவரின் நெஞ்சில் இருப்பவங்களா இருக்கட்டும், அவர்கள் சொல்லும் செய்தி என்ன அதையும் பார்த்துடலாம் வாங்க. சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஜோதிமணி தேர்வு செய்யப்பட்டிருப்பதில் வந்து எனக்கு அந்த செய்தி வந்து எனக்கு எந்த ஆச்சரியத்தையும் அளிக்கல. ரொம்ப தகுதியான ஒரு டிசர்விங்கான ஒரு எம்பி தான் ஜோதிமணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்த ஜோதி எப்படியோ அப்படி தான் இப்போவும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எந்த சேஞ்சும் இல்லை. ஒரு ஹியூமிலிட்டி இருக்குது, மக்களோட நெருங்கி பழகிற தன்மையெல்லாம் ஜோதிக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய தன்மை, ரொம்ப எம்பத்தட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் ஜோதிக்கிட்ட முதல்லேருந்தே இருக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கு வரைக்கும் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றது தான் எனக்கு வந்து அவங்கள பற்றிய புரிதலாக இருக்குது. ஒரு பவர் வந்து உங்களை கரப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் கரப்ட்ஸ் அண்ட் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னு. ஆனால் ஜோதியை பொறுத்த வரைக்கும் அந்த பவர் உங்களை கரப்ட் பண்ணது அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியாது. அதிகாரம் அவர்களை ஜோதியை வந்து எந்த விதத்தில் கரைப்படுத்தாத ஒரு தலைவியா, ஒரு லீடரா ஜோதி வந்து இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலேயே ஜோதி வந்து இந்த விருதுக்கு கூடுதல் தகுதியானவங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஜோதிமணிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நமது கரூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஜோதிமணி அவர்களின் நலத்திட்ட வழங்குதலில் எங்களது பள்ளிக்கு வந்து 2.5 லட்சம் மதிப்புள்ள ஒரு ஸ்மார்ட் போர்டு வந்து எங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு கனவாகவே இருந்ததை நனவாக மாற்றி எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்காங்க. கோவிட்-19 எங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜோதிமணி மேம் வந்து எங்களுக்கு வந்து ஆன்லைன் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இரவு நேரத்தில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்தது. அதனால் எம்பிக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். அவங்க சரி ஏற்பாடு பண்ணி இந்த மேம்பாலத்தை கொண்டு வந்தாங்க. கருக்காம்பட்டி பாலத்தை கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடிட்டு இருக்கு. எந்த ஆக்சிடென்ட் இல்லை, இது வரைக்கும் இல்லை. அடிவைப்பில் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். இந்த வழியாக ஜோதிமணி அம்மா வந்தாங்க. என்ன அடிவைப்பில் அடிச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஒரு சிண்டெக்ஸ் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னால் அவங்க அதே போல் எங்கள் ஊருக்கு 4 சிண்டெக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்தாலும் சந்தோஷம் தான். மக்கள் மனசில் இருக்காங்க. அதான் எம்பி வந்து எங்களுக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க, செய்யாமல் எதுவும் இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரஸ்ட் கேன்சர் மாதிரிங்க. அது மருத்துவ செலவுக்காக ஜோதிமணி அம்மா அவங்க இந்த லெட்ரு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க. உடனே கொடுத்தாங்க. அது எங்களுக்கு மருத்துவ செலவுக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி சொல்லணும். ஜோதிமணி அக்கா வணக்கம். நாங்கள் என்ன தெரியுதா, நீங்கள் தான் இந்த ஸ்டிக்கு, இந்த செல்லு எல்லாம் கொடுத்தீங்க. இந்த ஸ்டிக்கு இருக்கனால எல்லா இடத்துக்கும் நாங்கள் ஒருத்தனாக போயிட்டு வந்துடுவேன்.